Hello children, நாம் இன்னைக்கு combination of resistors, resistances in series and parallel அது ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்காக ஹோம்ஒர்க்கில் 2 சம் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம குவிக்காக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். வில் சி கொஷின் நம்பர் 17. உங்கள் ஹோம்ஒர்க் புக்கில் டவுட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. So what is question number 17? How many electrons constitute a current of 1 microampere? So ஒரு 1 microampere எவ்வளோ electrons இருக்குன்னு கேட்குறாங்க. So I is equal, n question mark, I is equal to 1 into microna 10 power minus 6 ampere. அப்போ இந்த I NE ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நமக்கு பார்த்தோம்னா I is equal to NE. 1 microcoulomb, sorry. Question should have been how many electrons constitute a charge of 1 microcoulomb. I do not know what is the question there. How many electrons constitute a current of 1 microampere in 1 second nu ona eduthukonu. Appo time is equal to 1 second vechukku. NE by T. அப்போ ஐக்கு பதிலாக 1 into 10 power minus 6 n அப்படியே வச்சுக்கலாம். ஈக்கு பதிலாக 1.6 into 10 power minus 19 by 1. இப்போ n வேணும்னா 1 into 10 power minus 6 divided by 1.6 into 10 power minus 19. இந்த 1 by 1.6 தனியாக வச்சுக்கலாம். 10 power 1 கொண்டு போயிடலாம். 10 power minus 6 minus 19 மேலே போனால் plus 19. So this will become plus 13. 1 by 1.6ங்க நான் சொல்லியிருக்கேன். 16 by 10ன்னு போட்டுடா. 10 by 16 into 10 power 13. 0.625 into 10 power 13. இல்லைன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளி எடுத்துன்னு வந்தால், ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துன்னு வந்தால் 6.25 into 10 power 12ன்னு எழுதலாம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 28. There are 2 wires of same length and of the same material and radius r and 2r. ஸோ இது மாதிரி இருந்தால் டேட்டாவை இப்படி 1 2ன்னு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 ஒயர் சேம் லெங்த், அப்போ L1 is equal to L2. சேம் மெட்டீரியல், ஸோ ρ1 is equal to ρ2. ரேடியஸ் மட்டும் இதுக்கு R1னா இது ஆர்னு வச்சுண்டா ஃபஸ்ட்டு ஒயரோடைய ரேடியஸ் இஃப் யூ டேக் இட் அஸ் ஆர், செகண்ட் ஒயரோட ரேடியஸ் இஸ் 2rனு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ρ1னா 2 பேர் ஈக்குவல். ஸோ ρ1 by ρ2 இஸ் ஈக்குவல் டு 1 by 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். 1:1 தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்சஸ்ன்னு இந்த கணக்கை கேட்டிருந்தா எப்படி போடணும்னு பார்க்கலாம். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம், இதுக்கு R2ன்னு வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ρL by A. ஃபஸ்ட்டு கேஸில் ரெசிஸ்டன்ஸ் எழுதினா R1 is equal to, இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஒயருக்கு நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா ரோ இருக்கிற இடத்துல ρ1, எல்லுக்கு L1 டிவைடட் பை ஏக்கு பதிலாக பை R1 ஸ்கொயர்னு எழுதிப்போம். பை R ஸ்கொயர், சாரி ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ R1 போட வேண்டாம், R ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதே ஃபார்முலாவை செகண்டுக்கு அப்ளை பண்ணால் R2 is equal to ρ2 L2 by பை இன்ட்டு 2R the whole square. இப்போ ஈக்குவேஷன் 1ன்னு வைப்போம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். ரேஷியோ கேட்குறாங்களே, அதனால் R1 by R2 போடலாம். ρ1 L1 by பை R ஸ்கொயர் இன்ட்டு பை இன்ட்டு 4R ஸ்கொயர்டு பை ρ2 L2. மேலே நம்ம டேட்டாவில் எழுதியிருக்கோம் ρ1 ρ2 ஈக்குவல், L1 L2 ஈக்குவல், பை கேன்சல் பண்ணிடலாம், R ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 4. ஸோ R1 is to R2 is 4:1 வந்திருக்கும். ஆனால் கணக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மளே ரேஷியோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் சேமாக தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அதனால் 1:1 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, வித் தட் இன் மைண்ட் வி ஆர் கோயிங் ஃபார் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ ரெண்டு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, ஒரு ரெசிஸ்டர் முடிகிற இடத்துல இன்னொரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணால், எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணால், அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு ரெசிஸ்டர் R1 ரெசிஸ்டன்ஸ், இது R2ன்னு வச்சுக்கலாம். 2 பேருக்கு நடுவில் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணால், இந்த காம்பினேஷனை நான் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணினேன்னா பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற கரண்ட்டு R1 வழியாக போகும், R2 வழியாகவும் போகும். So the current in R1
and R2 are same. They have only one common point. அப்படி இருந்தால் அந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இந்த ரெசிஸ்டர் ரெண்டு R1ஐயும் R2வையும் இப்படி கனெக்ட் பண்ணால், ஸோ தே ஹாவ் மோர் தென் ஒன் காமன் பாயிண்ட். பாரு, இந்த சைடு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனை கொண்டு போய் அப்புறம் நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணினா பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற கரண்ட் இங்கே வரைக்கும் ஒன்றா வரும். வந்தப்பறம் ரெண்டு பாதை இருக்குது, இப்படி கொஞ்சம் போகும், இப்படி கொஞ்சம் போகும். திரும்ப இங்கே ஒன்றா சேர்ந்து திரும்ப பேட்டரிக்கு வரைச்சா அதே கரண்ட் வரும். ஐன்னு ஆரம்பித்தா பேட்டரியிலேருந்து இங்கே I1 I2ன்னு ரெண்டாக பிரியும். திரும்ப ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதே I கரண்ட்டு திரும்ப பேட்டரிக்கு வந்துடும். எப்பயுமே பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ண கரண்ட்டு திரும்ப வந்து சேர்ந்துடணும். அப்போ தான் சர்க்யூட் இஸ் க்ளோஸ்ட் கம்ப்ளீட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே I1 + I2ன்னு பிரிஞ்சு இங்கே திரும்ப ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்போ இங்கே ரெண்டுலேயும் போகிற கரண்ட்டு சேம் கிடையாது. சீரீஸில் பார்த்தா R1ல் போன எல்லா கரண்ட்டும் R2ல் போய் தான் ஆகணும், பிகாஸ் அதுக்கு வேறு பாதை கிடையாது. ஆனால் இங்கே ரெண்டு பாதை இருக்கிறதுனால பிரிஞ்சிக்கிறது. ஆனால் இந்த R1ல் வந்து இருக்கிற வோல்டேஜ் V1ன்னு வச்சுருந்தா, R2ல் வோல்டேஜ் V2ன்னு வச்சுருந்தா பார்க்கலாம். R1ஓட ரெண்டு எண்டும் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு, R2ஓட ரெண்டு எண்டும் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ V1 V2 V எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு ரெசிஸ்டருக்கு நடுவில் மோர் தேன் ஒன் காமன் பாயிண்ட் இருந்து அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் சேமாக இருந்தால் அந்த எலிமெண்ட்ஸ் பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ சீரீஸ் காம்பினேஷன் என்ன, பேரலல் காம்பினேஷன் என்ன பேசிக்காக தெரியும். ரெண்டு சர்க்யூட் எலிமெண்ட்ஸில் போகிற கரண்ட்டு சேமாக இருந்தால், அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருந்தால் அதுங்க சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இல்லாமல் ரெண்டு சர்க்யூட் எலிமெண்ட்ஸில் போகிற ரெண்டு சர்க்யூட் எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் சேமாக இருந்தால், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மோர் தென் ஒன் காமன் பாயிண்ட் இருந்தால் இது பேரலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். ரெண்டு ரெசிஸ்டர் R1 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், R2ன்னு இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் நான் சீரீஸில் முதல்ல கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். R1 R2 பேரலில் ஒரு காம்பினேஷனும் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் இதை நான் ஒரு வோல்டேஜ் கூட போய் கனெக்ட் பண்ணேன்னா, பேட்டரியில் Vன்னு ஒரு வோல்டேஜில் கனெக்ட் பண்ணால் இங்கே என்ன ஆகும், ஒரு ஐன்னு ஒரு கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த I கரண்ட் R1 வழியாகவும் R2 வழியாகவும் போகும். ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு I. I1னா R1ல் போகிற கரண்ட்டு, I2னா R2ல் போகிற கரண்ட்டு, Iனா பேட்டரியிலேருந்து வர்ற கரண்ட்டு. அப்போ இந்த ஒரு ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு போச்சுன்னா அதில் ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். R1ல் V1 ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓம்ஸ்லா படி அதுக்கு என்ன ஃபார்முலா, I × R1. ஆக்சுவலி நான் I1 R1ன்னு போட்டிருக்கணும், பட் I1 இஸ் ஈக்குவல் டு I இருக்கிறதுனால IR1ன்னு போடுறேன். இப்போ V2 இஸ் ஈக்குவல் டு I × R2. I2 R2 போடணும், I × R2 போடுறேன். பேட்டரியோட பாசிட்டிவ் இந்த ஏன்ற பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு, பேட்டரியோட நெகட்டிவ் Bயில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ வோல்டேஜ் பிட்வீன் A அண்ட் B, ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன வோல்டேஜ் இருக்குது, V1 + V2 இருக்குது. இந்த வோல்டேஜ் இந்த பேட்டரியோட வோல்டேஜுக்கு ஈக்குவல். ஏன்னா பேட்டரியோட ரெண்டு பாசிட்டிவும் அங்கே கரெக்டாக நேராக கான்டாக்டில் இருந்தால் அது ரெண்டு சேம் வோல்டேஜில் இருக்குது, பொட்டென்ஷியலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ we can write V is equal to V1 + V2. V1க்கு V2க்கு சப்ஸ்டியூட் பண்ணால் IR1 + IR2 is equal to Vக்கு பதிலாக என்ன போடலாம், I × R சீரீஸ் காம்பினேஷன். இந்த RSன்னா என்னென்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரீஸ் காம்பினேஷன். இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரில் நான் ரெப்ரசன்ட் பண்ணால், R1ம் R2ம் சேர்ந்து செய்கிற வேலையை ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் பண்ணால் RSன்னு, அதுக்கு பேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பதிலாக இங்கே R வச்சுருந்தா அது IRSக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் I காமனாக இருக்குது. I × R1 + R2 இஸ் IRS. ஐயை கேன்சல் பண்ணிட்டா we have equivalent resistance of the series combination is the sum of the individual resistance அப்படின்னு வருது. ஸோ அதே இப்போ ரெண்டு ரெசிஸ்டரை நான் பேரலில் கனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருந்தா, பேரலல்னால் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இங்கேருந்து ஐன்னு ஒரு கரண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இங்கே I1ன்னு பிரியும், I2ன்னு பிரியும். ஆக்சுவலாக டோட்டல் கரண்ட் I தான் I1 + I2க்கு ஈக்குவல். இப்போ V1 voltage in the resistance 1 is I1 × R1. V2ங்கிறது voltage in resistor R2. ஸோ அதை எப்படி எழுதுவோம், I2 × R2ன்னு எழுதுவோம்.
parallel combination என்ன சொன்னோம், v1 is equal to v2 is equal to v. அப்படியே இந்த ஸ்டெப்பு உல்ட்டா இருக்கு. இங்கே i1 equal to i2 equal to i, இங்கே v1 equal to v2 equal to v. இங்கே என்ன பண்ணுவோம், v is equal to v1 plus v2, அதுக்கு உல்ட்டா ஸ்டெப் i is equal to i1 plus i2. ஸோ நம்ம இந்த i அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் இதுலேருந்து i1 கண்டுபிடிச்சோம்னா i1 is equal to v1 by r1 இல்லைனா v by r1. i2 is equal to அதே மாதிரி v by r2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டல் i is equal to v1 by r1 plus v2 by r2. இந்த ஐயை எப்படி எழுதலாம், v by rpன்னு எழுதிக்கலாம். rpனா என்ன, இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணால் இந்த r1ம் r2வும் இந்த parallel காம்பினேஷனில் இருக்கும்போது என்ன வேலை செய்யுதோ அதை இந்த சிங்கிள் ரெசிஸ்டர் செய்ய போகுது. அப்போ இங்கே வர்ற கரண்ட் எப்படி எழுதலாம், i is equal to v by rpன்னு எழுதலாம். this is v1 by r1 plus v2 by r2. இப்போ v1 v2லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால v by rp is v into 1 by r1 plus 1 by r2ன்னு சொல்லுவோம். v கேன்சல் பண்ணிட்டா you have 1 by rp is 1 by r1 plus 1 by r2. So the reciprocal of the equivalent resistance of the parallel combination is equal to the sum of the reciprocal of individual resistance. The statement is nalla sollணும். When two or more resistors are connected in series, the equivalent resistance of the series combination is equal to the algebraic sum of the individual resistance. When resistors are connected in parallel, the reciprocal of the equivalent resistance is equal to the sum of reciprocal of individual resistances. அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, இப்போ ரெண்டு ரெசிஸ்டர் 4 ohm 5 ohm ரெண்டையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணினா 4 plus 5 9 வருது. இட் இஸ் கிரேட்டர் தேன் r1 and r2. அதே ரெண்டு ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் பண்ண அந்த 4ஐயும் 5ஐயும் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்னு பார்த்தோம்னா, யூ வில் ஹாவ் 20 divided by 9 அப்படின்னா 2.2ல வருது. ஸோ யூ ஹாவ் அப்ராக்சிமேட்லி 2.2 ohm which is lesser than both r1 and r2. ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் the total resistance is greater than the greatest. இருக்கிறதுல பெருசை விட பெருசு. பேரலில் பண்ணால் இருக்கிறதுல சின்னதை விட சின்னதாக ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ரெசிஸ்டர் இருக்குது, 3 ohm 5 ohm 9 ohm. இந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணால் வர்ற வேல்யூ 9ஐ விட பெருசாக இருக்கும். அதே இது 3 பேரையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணால் ஸ்மாலரை விட 3ஐ விட சின்னதாக வரும். சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சீரீஸ் காம்பினேஷனில் the effective resistance is greater than the greatest. In parallel combination, the effective resistance is lesser than the least. ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இப்போ RS is equal to R1 plus R2 plus etc. 1 by RP is 1 by R1 plus 1 by R2 plus etc. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர் பேரலில் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக RP is equal to R1 R2 by R1 plus R2 யூஸ் பண்ணிக்கலாம். that will be more easier. ரெண்டு பேர் இருந்தால் மட்டும், நிறைய பேர் இருந்தால் இந்த 1 by RP தான் போடணும். இப்போ 6 ohm இருக்கக்கூடிய ரெண்டு 6 ohm ரெசிஸ்டரில் சீரீஸில் கனெக்ட் பண்ணோம். the total resistance is 2R. 3 ரெசிஸ்டர் பண்ணால் 3R. 5 ரெசிஸ்டரை பண்ணினோன்னா total resistance is 5R. அப்போ n R ohm resistors, if you connect n R ohm resistors in series, the effective resistance is n times R. அதே மாதிரி ரெண்டு R ohm parallel பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், R. இப்போ RP வேணும்னா என்ன செய்யணும், R1 R2 R plus R by R1 plus R2 2R. R1 into R2 by 2R. ஸோ இப்போ R கேன்சல் பண்ணிவிட்டா R by 2ன்னு வருது. 3 R ohm parallel கனெக்ட் பண்ணினா the effective resistance is R by 3. இப்போ 8 R ohm. So if you connect
8 R ohm resistors in parallel, the effective resistance is R by 8. அப்போ if you connect n R ohm resistors in parallel, the effective resistance is R by n. ஸோ 5 R ohm parallel பண்ணால் R by 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சீரீஸில் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ லெஸ்ஸர் தேன் த லிஸ்ட், பேரலில் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ, சீரீஸில் பண்ணால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த கிரேட்டஸ்ட், பேரலில் பண்ணதா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் த லீஸ்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சீரீஸ் காம்பினேஷன்னா என்ன, பேரலல் காம்பினேஷன்னா என்ன. கரண்ட்டு எலமெண்ட்ஸில் போகக்கூடியது சேமாக இருந்தால் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, வோல்டேஜ் சேம் ஆகிருந்தால் அதுக்கு பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.